இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிம் பிகினர்ஸுக்கும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் சூப்பரான ஒரு வீடியோ தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம், என்னென்ன மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய சேனல் நம்ம சேனல் வீடியோஸில் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னென்ன மசிலுக்கு, அதாவது மண்டேனா செஸ்ட்டு, டியூஸ்டேனா வந்து ஆப்ஸு, தேர்ஸ்டே அப்படின்னா வந்து லெக்கு, இது மாதிரி ஒர்க் அவுட் தான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு என்னென்ன மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம், அந்த 6 டே ஸ்ப்ளிட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஜிம் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு ஜிம் எக்யூப்மெண்ட்லாம் வாங்கணும், அதாவது கம்மியான ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் ப்ரோ அப்படின்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோன்னா அந்த வீடியோட லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வியூ ப்ராடக்ட்லாம் வரும். அப்படி அந்த வியூ ப்ராடக்ட், அதாவது அந்த டைட்டிலை கிளிக் பண்ணினாலே அந்த வியூ ப்ராடக்ட்லாம் வரும். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்கும், கம்மியான ரேட்லேயும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து மண்டே செஸ்ட்டு வந்து மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ மண்டே பார்த்தோன்னா செஸ்ட் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டருக்கு அப்புறம் ட்ரைசப் மசிலுக்கு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ மண்டே பார்த்தோன்னா வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 3 ஒர்க் அவுட். என்னென்ன ஒர்க் அவுட்? செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசப். ஸோ இதை பார்த்தோன்னா வந்து செஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா செஸ்ட்டுக்கு 3 செட்டு பண்ணுங்கள், ஷோல்டருக்கு 3 செட்டு பண்ணுங்கள், ஸோ ட்ரைசப்ஸுக்கும் 3 செட்டு பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட்டில். ஸோ ரெப்ஸ் பார்த்தோன்னா வந்து 12 reps 15 repsக்குள்ளே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். டியூஸ்டே பார்த்தோன்னா வந்து பேக் மசிலுக்கு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது மண்டே வந்து ஒர்க் அவுட்டை முடிச்சதுக்கப்புறம் டியூஸ்டே பார்த்தோன்னா பேக் மசிலுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ பேக் மசிலுக்கு 3 ஒர்க் அவுட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து பண்ணுங்கள். பாரில் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அடுத்தது பார்த்தோன்னா வந்து பைசெப்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்த்தோன்னா வந்து பைசெப்ஸ் பண்ணும்போது ஸ்லோவாக தான் பண்ணணும், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தளவுக்கு நம்ம ஸ்லோவாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம மசில் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ஒர்க் அவுட் பார்த்தோன்னா ஆப் ஒர்க் அவுட் அண்ட் ஃபோர்ஆர்ம் ஒர்க் அவுட். டியூஸ்டே பார்த்தோன்னா நீங்கள் 4 ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். பைசெப் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், பேக் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், ஆப் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஃபோர்ஆர்ம் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸி தான். அதனால் ஃபோர்ஆர்ம் ஒர்க் அவுட் மசிலையும் வந்து நீங்கள் வந்து டியூஸ்டே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஃபோர்ஆர்ம்ஸ். அதை வந்து ஒரு ஒர்க் அவுட்டாகவே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண தேவையில்ல, அது பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க் அவுட்டையும் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தோன்னா வந்து வெனஸ்டே. ஸோ வெனஸ்டே பார்த்தோன்னா நீங்கள் வந்து லெக் ஒர்க் அவுட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ வெனஸ்டே வந்து லெக் ஒர்க் அவுட் மட்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா லெக் ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் ஃபேவரட் ஒர்க் அவுட்டாக உங்களுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா லெக் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சில பேர் ஆப் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து உங்கள் பாடிக்கு நிறைய எனர்ஜி வந்து தேவைப்படுது. அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த லெக் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு நாளைக்கு லெக் ஒர்க் அவுட் டே அப்படின்னு ஒரு நாளைக்கு லெக் ஒர்க் அவுட் மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க் அவுட் வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிருவீங்க. அதனால் வந்து வெனஸ்டே வந்து லெக் ஒர்க் அவுட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் பார்த்தோன்னா வந்து தேர்ஸ்டே வந்து அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணணும். நீங்கள் வந்து அதாவது அதே மாதிரி தேர்ஸ்டே பார்த்தோன்னா செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசப் மசிலுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரைடே வந்து பார்த்தோன்னா வந்து பைசப் மசில், அதே வந்து நீங்கள் ஆப் மசில், அப்புறம் ஃபோர்ஆர்ம் மசில், பேக் மசிலுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் ரொட்டீனாக வந்து மாற்றி வந்து பண்ணுறதுனால உங்கள் மசில்ஸ் வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் வந்து விழுகும். அது மட்டும் இல்லாமல் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் இதே டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வீட்டில் நிறைய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் வந்து ஜிம் போகிறது உங்களுக்கு காசு மணி இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் பார்த்தா வந்து ஹோம் ஒர்க் அவுட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோம் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் ரேட் ஒரு 2500-2500க்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஜிம்முக்கு எவ்வளோ செலவழிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வீட்டிலே வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோன்னா மறக்காமல் அந்த ஜிம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் கம்மியான ப்ரைஸில் சூப்பரான குவாலிட்டியில் வந்து நான் யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்லாம் பார்த்தோன்னா ஜிம் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பெரிய பாடி பில்டர்ஸ் இதை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒர்க் அவுட் டைப்பே வந்து வேறு. ஸோ அவங்க பார்த்தோன்னா வந்து வேறு மாதிரி வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தோன்னா இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு நல்லா வந்து நீங்கள் ப்ரோட்டீன் ஃபுட்டு, கார்போஹைட்ரேட் ஃபுட்லாம் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் இன்டேக் பண்ணி அப்படின்னா சூப்பரான ஒரு மசில் க்ரோத் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா ஜிம் வந்து போக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஜிம் போக முடியாதவங்க மறக்காமல் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இந்த ஒர்க் அவுட் பிளானை வந்து மறக்காமல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தோன்னா இன்றைக்கி பைசெப் பண்ணிட்டு நாளைக்கு வந்து லெக் பண்ணுறீங்க, அப்புறம் ஃபோர்ஆர்ம் பண்ணுறீங்க, அப்புறம் செஸ்ட்டு பண்ணுறீங்க. ஸோ இது மாதிரி வந்து மாற்றி வந்து பண்ணுறீங்க, அப்படி பண்ண வேணாம். ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ட் மசில், ஷோல்டர் மசில்ஸ், ட்ரைசெப் மசில். நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 3 மசிலுக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுங்க, அதுவே வந்து உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோலாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் அவுட் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது மண்டே வந்து செஸ்ட்டு, டியூஸ்டே வந்து பைசப்,
தேர்ஸ்டே பார்த்தா லெக் ஒர்க் அவுட். ஸோ இது மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். அந்த ஒர்க் அவுட் பிளானே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தோன்னா நிறைய ஜிம் பிகினர்ஸ் வந்து இந்த ஒர்க் அவுட்டை தான் வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நல்லா ப்ரோட்டீன் வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ரோட்டீன் தான் நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்டுக்கு டேமேஜ் ஆகிருக்கும் உங்கள் மசில்ஸ். ஸோ அந்த மசில்ஸ் டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற ப்ரோட்டீன் ஃபுட் தான் வந்து உதவியாக இருக்கும். அதனால் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தோன்னா ஹெவி ஒர்க் அவுட்டில் வரும். அதெல்லாம் வந்து அந்த ஹெவி ஒர்க் அவுட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன் ஃபுட் வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க. முட்டை இருந்துச்சுன்னா அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை, வேக வச்ச முட்டை பார்த்தோன்னா வந்து ஒரு 3லேருந்து 5 முட்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ அது பார்த்தோன்னா வந்து உங்கள் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மணி செலவாகுது, ஸ்பெண்ட் ஆகுது ப்ரோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ உங்கள் உடம்புக்கு நீங்கள் செலவு பண்ணாட்டி ஸோ பின்னாடி பார்த்தோன்னா பெரிய சைட் எஃபெக்ட்டில் கொண்டு வந்து விட்டுரும். அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் வந்து உங்கள் ஜிம் பிகினர்ஸ்ட்டை இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த ஒர்க் அவுட் பிளான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த ஒர்க் அவுட் பிளான் வந்து தெரியும். ஸோ தெரியாதவங்க அவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். அதனால் வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் பிளான் வந்து நிறைய பாடி பில்டர்ஸ்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ பாடி பில்டர்ஸ் வந்து வேறு மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்தோன்னா வந்து லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும் எப்போதும் வந்து கரெக்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா லெக் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சில பேர் வந்து ஆப் ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி அந்த ஆப் ஒர்க் அவுட் சில பேரால் பண்ண முடியாது. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லெக் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது. லெக் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆப் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் பார்த்தோன்னா நீங்கள் வந்து மறக்காமல் வந்து லெக் ஒர்க் அவுட் மட்டும் ஒரு நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் லெக் ஒர்க் அவுட் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி வந்து லெக் ஒர்க் அவுட்டும் இருக்குது, ஆப் ஒர்க் அவுட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிம்முக்கு கண்டிப்பாக வந்து போக மாட்டீங்க. லெக் ஒர்க் அவுட் மட்டும் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஒரு டேவை அந்த லெக் ஒர்க் அவுட் பண்ணியாவது நம்ம அந்த டேவை வந்து முடிச்சிடணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த லெக் ஒர்க் அவுட் வந்து ஈஸியாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் லெக் ஒர்க் அவுட் அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணணும். நிறைய பேர் லெக் ஒர்க் அவுட் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. அப்படி வந்து ஸ்கிப்பே பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம பாடி மேலே வந்து அப்பர் பாடி மட்டும் நல்லா பல்ஜாக இருந்துட்டு லோயர் பாடி வந்து ரொம்பவே ஒல்லியாக இருந்துச்சு உங்கள் கால்கள் அப்படின்னா ஸோ அந்த உங்கள் ஃபிசிக்கே வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ மேலேயும் கரெக்டாக இருக்கணும், கீழேயும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு லெக் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரெக்டான நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து லெக் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடணும். ஸோ லெக் ஒர்க் அவுட் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது பார்த்தோன்னா வந்து உங்கள் மேலே உங்கள் அப்பர் பாடி வந்து எந்தளவுக்கு அழகாக காமிச்சு கொடுக்குறதுக்கு லோயர் பாடி ஸோ உங்களோட கால்கள் பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்தோன்னா லெக் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களோட அப்பர் பாடி வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் பார்த்தோன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஜிம்முக்கு நல்லா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோட லிங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோட டைட்டிலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நிறைய வியூ ப்ராடக்ட்லாம் வரும். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ ப்ளே ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோக்கு லெஃப்ட் சைடு கீழே பாட்டமில் குட்டியோட ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ப்ராடக்ட்னு வரும். அந்த வியூ ப்ராடக்ட்லாம் நிறையா வந்து பாருங்கள். ஸோ அது வந்து நிறைய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், வே ப்ரோட்டீன், ஹேண்ட் கிரிப்பர் இதெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் மூலிமா நீங்கள் பை நவ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட், நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஜிம் பார்பெல்ஸ், தம்பிள்ஸ் இது மாதிரி நிறைய ஹேண்ட் கிரிப்பர், ஸ்மைலி பால்லாம் வந்து போட்டிருப்பேன். வே ப்ரோட்டீன்லாம் வேணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் சரி இந்த ஜிம் செட்லாம் வந்து உங்களுக்கு வெளியே வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ரேட் அதிகம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நான் வந்து வியூ ப்ராடக்ட்டில் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பை நவ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆயிரும். பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது பார்த்தோன்னா வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி ஆயிரும். அதனால் மறக்காமல் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மள.